ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது வேறு எந்த யோசனையும் உனக்கு வேண்டாம். இப்போ நீ என்ன செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன யோசிக்கிறேன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நீ யோசிப்பது தான் சரி, நீ செய்ய நினைக்கிறது தான் சரியான முடிவு. நீ கவலைப்பட வேணாம். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் பலிக்கச் செய்து நிறைவேற்றி நீ நினைத்த காரியங்களிலும் உனக்கான வெற்றியை கொடுத்துட்றேன். இந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும்படியும் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன் செல்லமே. உனக்கான ராஜயோக வாழ்க்கை 100 மடங்காக திரும்ப உன்னை நோக்கி வரப்போகுது. உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து உன்னை உயர்த்தி மிகப்பெரிய உயரத்தில் வச்சு அழகு பார்க்க போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்த சில இருட்டான விஷயங்களை நினச்சி கவலைப்படாம மனசை தைரியமாக வச்சுக்கோ. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் அமைச்சு கொடுப்பேன். உன் மன அமைதியும் உன் வாழ்க்கைக்கான செல்வச் செழிப்பும் உன்னை வந்து சேரும். இப்போது உன் வாழ்க்கையில நல்ல காலம் பிறந்துருச்சுன்ற நம்பிக்கையோட அடியெடுத்துவே. நான் உன் கூடவே இருந்து நிழல் போல உன்னை பின்தொடருவேன் என் செல்லமே. நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக எந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதுவே இப்போது உன்னை தேடி வரப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத பெரும் மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுத்து உன்னை இன்பத்தில் மிதக்க வைப்பேன். நீயும் முழு மன நிறைவோட எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. உன் வாழ்க்கைக்கான நல்ல காலம் பிறந்துடுச்சு என் செல்லமே. உன் மனசெல்லாம் புண்ணாகி நீ வலியையும் வேதனையும் அனுபவிப்பது எனக்கு தெரியும். நான் உன் கூடவே இருந்து என் கரங்களால் உன்னை வருடி ஆறுதல் அளிக்கிறேன். நீ அனுபவிக்கும் துயரங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் வந்து சேரும்படி செய்கிறேன். நீ என் மேலே வச்ச எல்லா கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என் செல்லமே. அதனால தான் இப்போது அனைத்தையும் நடத்தி தர்றேன். உன் வேலையை மட்டும் நீ சரியாக செய்ய. இனிமேலும் எதையும் தாமதப்படுத்த வேணாம்னு சொல்ல வந்தேன். நிச்சயமாக உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். நீயும் மனம் தளராம நம்பிக்கையோடு எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சினா இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவேன். நீ தலைகீழாக நின்னாலும் தலையில எழுதுனது நடந்தே தீரும்னு கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? ஆனால் உன் வாழ்க்கையில தலையெழுத்து எப்படி இருந்தாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன். இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நீ உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பாய். நீ தொட்டது அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும்படியும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன் நல்ல எண்ணங்களும் முயற்சிகளும் நல்லபடியாக உனக்கு வெற்றியை தரும்னு நான் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய பாதுகாப்பும் என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக உன் கூடவே வரும். இந்த வராகி அம்மாவும் என்னுடைய அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன் என் செல்லமே. உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த நாள் உனக்கு ஓரளவுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குன்னு உனக்கே தெரிகிறதல்லவா? இன்னும் நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. சில காரியங்கள் இப்போது உனக்கு தேங்கி நின்றாலும் கூட அதை தாண்டி நான் உன்னை வெற்றி பெற செய்வேன். அனைத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு வழி நடத்தி தர நான் இருக்கும்போது எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கைக்கான நிம்மதி உன்னை ஆட்கொள்ளும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் உனக்கான நல்ல நாளாக, சந்தோஷ நாளாக, வெற்றிகரமான நாளாக நான் ஆக்கி தர்றேன். நான் எப்போதும் உனக்கான விஷயங்களை தள்ளி போடவோ தாமதிக்கவோ நினைக்கல. ஆனால் சில காரியங்கள் சில காரணத்தோடு தான் தள்ளி போய் தாமதமாகிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் உனக்கு நடக்காமல் இருந்த காரியங்கள் இனிமேல் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் தரமாக நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இனி எல்லா விஷயங்களும் என் அருளால் உனக்கு சிறப்பாக வந்து சேரும் என் செல்லமே. உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் உறவுகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஒதுங்கி போனாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா அப்படி உன்னை விட்டு போகிறவங்க எல்லாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்காதவங்களா நல்லவங்களா இல்லைங்கிறது தான் உண்மை. உன் வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்தி போவதற்காகவே இப்படிப்பட்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிருக்கேன்.
எப்போதும் உனக்கு நிழலாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது, உன்னை கரம் பிடித்து வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமேலும் நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? மனிதர்களின் ஆதரவை விட இந்த வராகி அம்மாவின் கருணைதான் உன்னை உயர்த்தி வாழ்க்கையில உச்சத்தை தொட வைக்கும் என்பதே உண்மை. மனம் தளராமல் நீ உறுதியா இருந்தீனா இந்த வராகி அம்மாவே உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். உன்னை தவறாக நடத்துபவர்களையும் உன்னை பற்றி தப்பா பேசுறவங்களையும் நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். அவர்கள் செய்த செயல்களை விட உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி காட்டுவதன் மூலமே பதிலளிக்க முடியும். எப்போதும் உண்மையான வார்த்தைகளை தெளிவாக நல்ல விதமாக நாணயமாக பேசக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் சாதனைகளுக்கும் உன்னுடைய உயர்ந்த வாழ்க்கைக்கும் சேர்த்து நல்ல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி தர்றேன். உன்னை இகழ்ந்து பேசுபவர்களை உன் முன்னேற்றத்தை கண்டு வியக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் நம்பிக்கையும் முயற்சியும் நீ கைவிடாம உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய தயாராகு. உன்னை விரும்பாதவர்களுக்கு உன்னுடைய வெற்றிங்கிறது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கட்டும். அந்த அளவுக்கு நீ அவங்க கண்ணு முன்னால மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று காட்டணும். எந்த பாதையில நீ வழி தவறி போய்கிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு திரும்பி வருவதற்கு தாமதிக்காதே. எது சரியான வழியோ, எது சந்தோஷமான வாழ்க்கையோ அதை மட்டுமே தேடிப்போ. உன்னுடைய நன்மைகளை பார்த்தும் உனக்கான நல்ல விஷயங்களை பார்த்தும்னா இந்த வராகி அம்மாவே உன் கூட துணையா வரணும்னு முடிவெடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீதானே உன் மனசை நேர்மையாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கணும். நான் எப்போதுமே உன்னை குறை சொல்ல மாட்டேன். நீ செஞ்ச தவறுகளை சரியாக உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாபெரும் வெற்றிகளும் சந்தோஷமான நல்ல தருணங்களும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லா மனிதர்களும் தவறு செய்யத்தான் செய்வாங்க. தப்பு செய்யறதுங்கிறது ஒரு பெரிய குறை கிடையாது. ஆனால் ஒரு முறை தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை சரி செய்யாமல் அப்படியே மறுபடியும் தொடர்வது தான் உண்மையான குறைன்னு நான் சொல்லுவேன். தடவை செய்யும்போது ஏதோ புரிதல் இல்லாமல் தெரிதல் இல்லாமல் அவசரப்பட்டு கூட தப்பாக புரிந்திருக்கலாம் அல்லவா, தப்பு செய்திருக்கலாம் அல்லவா? அதனால் எப்போதும் பொறுமையாக இரு. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு நீ பார்த்தவனே முடிவுக்கு வர முடியாது. ஒவ்வொருத்தரும் எப்படி என்பதை கேட்டு புரிந்து தெரிந்து நடந்து கொள். உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை இந்த வராகியம்மா நான் காட்டுறேன். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை கொடுத்தாலும் கூட அந்த சோதனைகள் மூலமாகவே உன்னை வலிமையாக்கி உன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு நான் ஒரு வழி காட்டப் போகிறேன். உன் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் எப்போதும் நீ காப்பாற்றிக்கணும். உன் மனசில் அன்பும் கருணையும் அக்கறையும் ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்கட்டும். கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அன்போடு இரக்கப்படு. நல்லா வாழ்கிறவங்கள சந்தோஷமாக வாழ்த்து. அவர்கள் மீது மனிதாபிமானத்தோட உனக்கான இரக்க குணத்தோடு நீ நடந்து கொள்ள தயாராகு. யாருக்காவது நல்லது நடந்துச்சுன்னா அதை பாராட்டவும் ஆசீர்வதிக்கவும் கூட தயாராக இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையவே ஒளிமயமாக மாற்றி நீ போகும் பாதையெல்லாம் சுத்தமாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இனி உனக்கு தகப்பனாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் நான் இருந்து உனக்கு வழிகாட்டத்தான் போகிறேன். உனக்கு தேவையான சக்திகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதையும் கிடைக்க செய்வேன். நீயாகவே தேவையில்லாமல் மனசில் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே